செலவு பண்ணியிருக்கிறார். லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். கண்பானவர்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னதெல்லாம் இப்படிப்பட்ட பதிலாக இருந்தது. இன்னைக்கும் பாருங்களேன், அநேகரை பார்க்கும்போது இயேசு யார் அப்படி சொல்லி கேட்டா வேடிக்கையாக பதிலை சொல்லுவார்கள். ஐயா, ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியுங்கயா. யார் அப்படின்னா, எங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய வசல் போட்டு ஒட்டியிருக்கியா, இதோ வாசல்படி நின்று கதவை கட்டுகிறேன். ஆண்டவர் எனக்கு தெரியா, அவர் என் வீட்டு வாசல் கதவை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? தட்டிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் பல ஆண்டுகளா அவர் வீட்டு கதவை தட்டிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மனுஷன் கதவை கூட்டிட்டு என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு இதே இடம் கொடுக்க முடியாது. பாருங்க, ஆண்டவர் வெளியே வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கு காணாது. ஆண்டவர் நடுவுல இருந்தாதான் தீங்கு இல்லை. பாருங்க, வாசல்ல வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வேறு சிலரை பார்க்கும்போது இயேசு யார் அப்படின்னா, இயேசு ஒரு கழுதை ஒரு ஆட்டுக்குட்டி தோல்ல போட்டு தேடுவது போல ஒரு காணாமல் போன ஆடை தேடி கொண்டிருக்கிறார். ஐயா பாருங்க, இந்த மனுஷன் இன்னும் காணாமல் போன ஆடை மாதிரி தான் என்ன செஞ்சுட்டு இருக்காரு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவரை தேடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். பாருங்க, இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமலே ஏதோ ஒன்றை பார்த்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யாரோ சொன்னதை கேட்டு, யாரோ பேசுறதை கேட்டு அந்த மக்கள் சொல்றாங்க, இவர்தான் ஏன் யோவான் ஸ்நானகர், இவர்தான் எலியா என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. ஆண்டவர் உள்ளம் ரொம்ப துக்கப்பட்டது. ஆண்டவர் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆண்டவர் மற்றவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிலிப்பி செசரியா கிராமத்து மக்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடா இருக்கு, பரவாயில்ல. அந்த ஜனங்களுடைய அறிவு அவ்வளவுதான், என்னை குறித்து அறியவில்லை, பரவாயில்ல. ஆனா என் கூட இருந்து சாப்பிட்டு அற்புதங்களை பார்த்து, என் கூட அதிசயங்களை பார்த்து, என் கூட சாப்பிட்டு படகுல பிரயாணம் பண்ணி என் கூட இருக்கீங்க, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீங்க? ஆண்டவர் கூட இருக்கிறவங்க பாருங்களேன். இங்க வந்திருக்க நீங்களும் அநேகர் எந்த கூட்டனாலும் என்ன செஞ்சுருவீங்க? முதல்ல வந்துருவீங்க. ஆராதனை மாத்திரம் அல்ல, சபை நடத்துற எல்லா கூட்டத்திலும் வருவீங்க. எப்பொழுதும் ஊழியத்தில் கூட நிற்பீங்க, எல்லா காலத்தும் தோல் கொடுப்பீங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறவங்க எனக்கு கொஞ்சம் சரியா தெரியல, பரவாயில்ல. எப்பவும் ஆலயம் கையுமா இருக்கிற, பைபிள் கையுமா இருக்கிற நீங்க என்ன சொல்லுங்க? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீங்க? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நெருங்கி இருக்கிறவர்களை ஆண்டவர் இன்னும் கேள்வி கேட்கிறார். அவர் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கிறார். நீ மற்றவங்க சொல்றது இருக்கட்டப்பா, நீங்க என்ன குறித்து என்ன சொல்றீங்க? பாருங்க, அங்க இருந்த சீசருக்கு யாருமே ஆண்டவர் மற்றவங்களை கேட்டாரு சொல்லியாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. இனி நம்மகிட்ட கேள்வி கேட்பார் நினைச்சு கூட செய்யல, பார்க்கல. நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, அவங்க சொன்னதுல இருக்கட்டும்.